நடிகை வனிதா விஜயகுமார் தன்னுடைய மகள் ஜோவிகா தயாரிப்புல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படம் திரைக்கு வந்திருக்கு. அந்த படத்துல ராத்திரி சிவராத்திரி அப்படின்ற பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாம பயன்படுத்தியதாக இப்போ இளையராஜா வழக்கு தொடர்ந்து இருக்கார். அந்த பாடலை உடனே நீக்க வேண்டும் அப்படின்னும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில வனிதா விஜயகுமார் அளிச்சிருக்க பேட்டியில மக்கள் தன்னுடைய படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு கண்ணீரோட பேசியிருக்காங்க. மேலும் இளையராஜாவுக்கும் காட்டமாக பதிலடி கொடுத்திருக்காங்க. இளையராஜாவிடம் இந்த பாடலை பயன்படுத்த தனிப்பட்ட முறையில் நான் பேசினேன். என்னுடைய மகளோட போய் அவர் காலில் விழுந்தேன். ஓகே அப்படின்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் சோனி நிறுவனத்துக்கிட்ட அனுமதியும் வாங்கினேன். நான் நேர்ல போர்க்கும் போதே திட்டி இருக்கலாமே, இப்ப வந்து வழக்கு மட்டும் போடுறீங்க அப்படின்னு வனிதா காட்டமா பேசியிருக்காங்க. மேலும் இளையராஜா குடும்பத்துடைய இருக்கும் பிணைப்பு பற்றியும் வனிதா கண்ணீருடன் பேசியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நான் அவருடைய வீட்டில தான் வளர்ந்துருக்கேன். அவர் வீட்டுக்கு நான் மருமகளா போக வேண்டியது அப்படின்னும் வனிதா கூறியிருக்காங்க. அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி அவர். கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்கள். சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னால் தப்பாயிடும், வேண்டாம். எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனாக வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன்னு. நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவம்மா கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளாக போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது.